பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மறுரூபத்தின் 40 நாள் மனங்கள் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு 5வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் நீங்கள் பாருங்கள், அநேக புறக்கணிப்புகள், அநேக தாமதங்கள், மனுஷன் முகத்தை பார்த்து எவ்வளோ தேவைகளுக்காண்டி இந்த மனுஷனோட முகத்தை பார்க்கணும். ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் சக்ஸஸாக போயிடுது. நமக்கு எல்லாவற்றிலையும் தாமதம், ஏமாற்றம், தவிப்பு, சோர்வு, புறக்கணிப்புகள், தனித்து விடப்பட்ட நிலைமை, விடுபட்ட சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோம்ல. அநேக இடங்கள்ல இழிவாய் பேசப்படுகிறோம்ல. நீங்கள் பாருங்கள், எல்லா தாமதங்கள், எல்லா சூழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பிசாசு வைத்திருக்கிற பெரியதான தந்திரமான சூழ்ச்சிகள்லேருந்து கர்த்தர் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். நீங்கள் கிரகிக்கக்கூடாத அளவில் உங்களுக்கு அடுத்தடுத்து அடி விழுகும்படியாக பிசாசு செய்த எல்லா சூழ்ச்சியிலேருந்தும் தேவன் சில தாமதங்களை ஏற்படுத்தி உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமேன். எத்தனையோ சூழ்ச்சிகளான சூழ்நிலைகள்ல இருந்தும் சூழ்ச்சியுள்ள மனுஷங்கள்ட்ட இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படியாக ஒரு கம்பெனியில் வேலை தேடி போயிருப்பீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது. காரணம், அந்த கம்பெனியில் அநேக சூழ்ச்சியுள்ள மனுஷங்க இருந்திருப்பாங்க, கொடூரமான மனுஷங்க இருந்திருப்பாங்க. அவங்க எண்ணங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் கூட அங்கே வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு கம்பெனியாக இருக்கலாம், உங்களை புறக்கணிக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கலாம், உங்களை மாடு மாரி அடிமை மாரி வச்சு வேலை வாங்குறவங்களா இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட இடங்களுக்கு என் பிள்ளை போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சில தாமதங்களையும் சில ரிஜெக்ஷன்ஸ்லையும் உண்டு பண்ணுவார். அப்போ இதெல்லாத்துக்கும் நீங்கள் தேவன் மேலே கோவிக்காமல் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற நிலையான ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுங்கப்பா. நம்ம பார்க்குற சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும், நிச்சயம் தெரியும். பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கான நிலையான ஆசீர்வாதம் வருது. என் பிள்ளை எப்போ என்கிட்ட வாயை திறந்து கேட்பான், நான் என்ன சொல்கிறேன்னு அவன் கேட்டால் மட்டும் போதும், நான் அவனை நடத்த ஆரம்பிச்சிடுன்னு சொல்லி தேவனோட வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்கள் தேவனோட சமூகத்தில் போய் சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். என்ன எங்கே போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நான் ப்ளேஸ் ஆகிக்கிறேன்ப்பா. உங்கள் திட்டத்துக்காண்டி காத்திருக்கேன்ப்பா. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா. இந்த சூழ்நிலையில் தப்பித்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தாவியோட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்காண்டி தானே ஆண்டவரை நீங்கள் மறிச்சிங்கன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கான நிலையான காரியங்களில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார், நிச்சயம் சேர்ப்பார். அது எப்போ சேர்ப்பாருன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்குன்னு நீங்கள் இப்போ கேட்குற இந்த இமை பொழுதுல கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். நிலையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் காத்திருக்கிறார். நீங்கள் தேவன் மேல் கோபிக்காதபடிக்கு தாமதங்களுக்காண்டி நன்றி சொல்லுங்க. தாமதங்கள், புறக்கணிப்புகளுக்காண்டி நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிகள், தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். பாருங்க. ஆமேன். நம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்பா. அநேக தாமதங்களுக்காண்டி நன்றி, அநேக சூழ்ச்சிகளுக்காண்டி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, அதுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தாமதங்களையும் ஆண்டவரே ரிஜெக்ஷன்ஸையும் பார்த்து நாங்கள் இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் கோவப்பட்டிருக்கலாம், நாங்கள் எல்லா இடங்கள்லையும் மனசோர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தந்திரமான காரியங்கள் இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறோம்ப்பா. இந்த ராத்திரி வேலையில் எங்களுக்கு ஒரு மறுரூபத்தின் இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தை எங்களுக்குள்ளே வைங்கப்பா. பரிசுத்த ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கப்பா. இந்த ராத்திரி எங்களை மறுரூபப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் புறக்கணிப்புகளின் நாட்களை முடித்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். தேவைகள் யாவை கத்த சந்திக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் நடக்கும்படியாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் கத்தர் உண்டு பண்ணதுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நியமிக்கப்பட்ட வேலையில் என்னுடைய பிஸ்னஸில் முடக்கங்கள் இருந்ததா ஆண்டவரே, அதை பெருக்கமாய் மாற்றுவது எப்படின்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை கொடுங்கப்பா. ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடத்துல நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண எங்களை அழைச்சிட்டு போங்க. கர்த்தாவே, உங்களுடைய கோலும் தடி எங்களை தேட்டுட்டோம். நீடித்த நாட்காய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, நீடித்த நாட்காய் திருப்தியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.